ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். கிச்சன் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு அண்ட் ஹேக்ஸ் இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து வச்சுருப்போம். குழந்தைங்க பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே பாக்கெட்டில் இருந்து அவங்க தேவைக்கு எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வச்சுருவாங்க. அது நமத்து போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பாக்ஸில் அவங்க சாப்பிட்டது போக மீதம் இருக்க பிஸ்கட்டை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா புதுசாக வாங்கின போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம வீட்டில் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நம்ம பூரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். பவுலில் அரை கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. நான் அரை கப் அளவு ரவை எடுத்துக்கிட்டேன். நான் வந்து ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் மாவு எடுத்துட்டேன். அதனால் நான் அரை கப் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ரவையை ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஊற வச்சு எடுத்துட்டேன். அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 10 மினிட்ஸ் ஆகிருக்கும். அது 10 மினிட்ஸ் ஆனப்புறம் பார்க்கலாம். இப்போ வேறு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 2 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். 2.5 கப் எடுத்துருக்கேன். 6 பேர்த்துக்கு எங்கள் ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நான் 2.5 கப் மைதா மாவு எடுத்துக்கிட்டேன். ரெண்டு கப் அளவு மைதா, 2.5 கப் மைதா மாவுக்கு நான் 1 கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்துக்கிட்டேன். அதே கப்பில் தான், எந்த கப்பில் நீங்கள் மைதா மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் தான் நீங்கள் எல்லா மெஷர்மெண்ட்டும் இருக்கணும். தேவையான அளவு சால்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நீங்கள் கலந்து கொடுங்க. இப்போது நல்லா ஊறி வந்துடுச்சு. 10 மினிட்ஸாக நான் ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போது இந்த தண்ணியை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஊறின ரவையை நம்ம இந்த மாவுலேயே போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஹோட்டலெல்லாம் நம்ம போய் பூரி சாப்பிட்டோம்னா நல்லா வெள்ளை கலரில் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு நமக்கு கிடைக்கும். இப்போ இது கூடவே 1/4 கப் அளவு தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தயிர் ஆட் பண்ணின கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, அதனால தான் காமிக்க முடியல. இப்போ இதில் நான் எந்த ஒரு ஆயிலும் நான் இதில் ஆட் பண்ணவே இல்லை. அந்த ரவையோட தான் ரவை ஊறி இருந்ததில்ல, அந்த ரவையில் இருந்த ஈரப்பதம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா ஃபிங்கரை மடித்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக வரும். உங்களுக்கு கையில் பிசுக்குத்தன்மை வருதுன்னா கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆயில் போடலை. எனக்கு இந்த தண்ணி நான் போட்டிருந்தது அளவுகள் கரெக்டாக இருந்தது. இப்போது இதை நல்லா நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் கவுண்டர் டாப்பில் தான் நான் இந்த மாதிரி போட்டு நான் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இது பிசைஞ்சு எடுத்து நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியமே இல்லை. உடனே நீங்கள் பூரி செய்ய ஆரம்பிச்சிருங்க. சப்பாத்திக்கு தான் ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஊறணும். பூரி ஊற வச்சிங்கன்னா ஆயில் குடிக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. உங்களுக்கு இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் சுவையில் உங்களுக்கு பூரி கண்டிப்பாக கிடைக்கும். இனி எப்போதும் நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் பூரி செய்வீங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நல்லா மாவு ஊறி வந்துடுச்சு. கை வச்சதுமே அப்படியே சாஃப்டாக இறங்குது. இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடு ஏறிடுச்சு. நான் இப்போ வந்து ஒரு பூரியை நான் திரட்டி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ஆயில் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஆயில் வந்து நீங்கள் வானலியில் ஊற்றும் போது ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் ஆட் பண்ணி நீங்கள் பூரி போட்டிங்கன்னா 100 பூரி நீங்கள் போட்டிங்கனாலும் ஆயில் கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படியே இருக்கும். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.
பாருங்கள் பூரி வந்து நல்ல வெள்ளை கலரில் தான் இருந்தது, நல்லா கிறிஸ்பியாக நல்லா உப்பி வந்தது, ஃப்ளஃபியாக வந்தது. உங்களுக்கு இந்த டிப்ஸு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். இப்போது நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொய்யாப்பழம், நாட்டு கொய்யாப்பழம்லாம் நம்ம வீட்டில் தோட்டத்தில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி பழத்தை சாப்பிடும்போது புற்றுநோய் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கண் பிரச்சனை, கண் புரையிலிருந்து கண் பார்வை எதுவுமே வராது. கண்களை ரொம்ப பாதுகாக்கும், இமை போல் கண்களை பாதுகாக்கும். 4 ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற சத்துக்கள் ஒரு கொய்யாவில் இருக்குது. மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க. கொய்யாப்பழம் ரொம்ப சீப்பாக கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக யாரும் கொய்யாப்பழத்தை அதிகமாக விரும்புறதில்ல. வருஷம் பூரா கிடைக்கிற இந்த கொய்யாப்பழத்தில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, ஏகப்பட்ட சத்துக்கள் சொல்லிகிட்டே போகலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். நம்ம வெங்காயமெல்லாம் வாங்கி வந்து சின்ன வெங்காயமாகட்டும் பெரிய வெங்காயமாகட்டும் நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம், ரேட் கம்மியாக இருக்கிறப்ப. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் வெங்காயம் கெடாமல் நீண்ட நாள் நமக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வெங்காயத்தை ஸ்டோர் பண்ணுற இந்த பாக்ஸில் நீங்கள் சின்ன சின்ன பேப்பர் இருந்தால் நீங்கள் பேப்பர் இந்த மாதிரி பிச்சு போட்டு வச்சுக்கோங்க. இந்த வேர் பகுதி பாருங்கள், பெரிய வெங்காயம்லாம் வாங்கினா இந்த மாதிரி வேர் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் சீக்கிரம் முளைப்பு திறன் வந்துடும், வெங்காயம் வந்து தக்க மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர் டிப்ஸ் நான் சொல்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அந்த மாதிரி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நாங்கள் ரேட் கம்மியாக இருக்கும்போது பெரிய வெங்காயமாகட்டும் சின்ன வெங்காயமாகட்டும் நாங்கள் மொத்தமாக வாங்கி வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்குவோம். ரொம்ப நாள் நீண்ட நாள் கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேர் பகுதியை மட்டும் இந்த மாதிரி ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. சும்மா ஜஸ்ட் 1 செகண்ட் நீங்கள் இந்த மாதிரி காமிச்சிங்கன்னா போதும், ரொம்ப நேரம் காட்டக்கூடாது, வெங்காயம் அழுகிடும். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போதுமே சின்ன வெங்காயம் வாங்கி வந்தாலும் வெங்காயம் ஈரப்பதமாக இருந்தால் நீங்கள் வெயிலில் ஒரு 1/2 hour போட்டு அதில் இருக்க அழுகின வெங்காயம் கெட்டு போன வெங்காயம் இதெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் சருகெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வெங்காயத்தை உடச்சி ஒவ்வொரு பல்லாக உடச்சி வச்சுட்டிங்கன்னா நீண்ட நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் அப்பளம் சாம்பார் சாதம்லாம் செய்யும்போது நம்ம அப்பளம் பொரிப்போம், இல்லை ஸ்நாக்ஸுக்காக குழந்தைங்களுக்கு அப்பளம் பொரித்து கொடுப்போம். அப்பளம் பொரித்து கொடுத்துட்டு நம்ம மீதம் இருக்க அப்பளத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கவர்லேயே அப்படியே வச்சுருவோம். அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது நமுத்து போன மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம பொரித்து முடித்ததும் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாக்ஸில் மூடி போட்ட பாக்ஸில் அந்த மீதம் இருக்க அப்பளத்தை போட்டு நீங்கள் இந்த மாதிரி அரிசி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி நீங்கள் லிட்டு போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் இந்த அப்பளம் கெட்டும் போகாது, எந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லும் இல்லாமல் நல்லா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இது ரொம்ப எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இப்போ ரெகுலராக ஒரு ஆஃபீஸ் போகிறவங்களாகட்டும் இல்லை பசங்க ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்காகட்டும் நம்ம ட்ரெஸ் அயர்ன் பண்ணலான்னு போவோம். அப்படி போகும்போது சில சமயம் கரண்ட் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் டக்குன்னு நம்ம ட்ரெஸ்ஸு அயர்ன் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் நீங்கள் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற அயர்ன் பாக்ஸை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அயர்ன் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணினேன். அதனால் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் சொல்லியிருக்க டிப்ஸில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இந்த மாதிரி தான் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். நல்லா சூப்பராக எனக்கு அயர்ன் பண்ண முடிஞ்சது. கரண்ட் இல்லைன்னா நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்க்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி ரேட் அதிகமாக இருக்கிற சமயத்தில் நம்ம தக்காளியை வாங்கினாலும் எப்படி ஒரு பழம் கூட கெட்டு போகாமல் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். தக்காளி பழம் வாங்கி வந்ததும் நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் எடுத்து நீங்கள் மஞ்சள் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு
ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ட்ரையான டவல் எடுத்து இந்த தக்காளி பழத்தை நம்ம நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரப்பதமே இருக்கக்கூடாது. ஈரப்பதம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதனோட இந்த காம்பு பகுதியில் நான் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்களோ அந்த பாக்ஸில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த தக்காளி பழத்தை நீங்கள் கமுத்தி வச்சுருங்க. காற்று போகாத மாதிரி நீங்கள் கமுத்தி வச்சுட்டிங்கன்னா இந்த தக்காளி பழம் ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு பழம் கூட கெட்டு போகாது. நான் வந்து ஒரு பீங்கான் பவுல் தான் எடுத்துக்கிட்டேன். நான் அதில் தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் காற்றோட்டமாக இருக்கிற பாக்ஸ் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது பழம் வந்து நீண்ட நாட்கள் கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி காற்று போகாமல் பழத்தை இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க